கோடாங்கி ஆபிரகாம் சார் வணக்கம் சார். விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக நாங்கள் நிறைய இந்த பேரிடர் கால பணிகளுக்கெல்லாம் நாங்கள் போயிருக்கிறோம். அப்போது நிறைய பார்த்துருக்கோம். கஜா புயல் ஆக இருக்கட்டும், எல்லா நேரங்கள்லையுமே விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் நிறைய வண்டி போகும், நிறைய நல உதவிகள் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் முதல் முறையாக ஒரு பொது தளத்தில் பொது வெளியில் நடிகர் விஜய் வெளியில் வந்தார்னா, இப்போ நம்ம நெல்லையிலையும் பாளையங்கோட்டையிலையும் நடந்த அந்த பெரும் மழையில் தான் மக்களுக்கு நல உதவி கொடுக்கறதுக்கு முதல் முறையாக அவருடைய வாழ்நாளிலே முதல் முறையாக வேற ஊருக்கு நல உதவி கொடுத்ததுன்னா அது ஒன்று மட்டும்தான் சார். ராஜசேகர் சார் சொன்னதை போல வெளியிலே வராம ஒரு தலைவர் ஒரு பெரிய மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் தான் நாங்கள் எங்களோட கொள்கையை சொல்ல போகிறோம், நாங்கள் மாநாட்டில் தான் எங்களுடைய அரசியல் எதிரி யாருங்கிறத பற்றி நாங்கள் பேச போகிறோம் இப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 தோற்றத்தை உருவாக்கிட்டு அதை ஒரு பேசுபொருளாக மாற்றி கொண்டு இருக்கிறார். அது ஒரு ஒரு பெரிய நடிகர், ஒரு ஸ்டார் அந்தஸ்து இருக்குங்கிறதுனால இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களும் நிறைய ஜனங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது இந்த மாநாடு நடத்தக்கூடிய வரையில் மட்டும்தான். அதுக்கு பிறகு ஜனங்களுடைய மைண்ட் செட் தேர்தல் அரசியலினுடைய அந்த பார்வை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய எதிர்பார்ப்பை ரொம்ப அதிகரிக்க செய்கிறாரா சார் நடிகர் விஜய் இந்த மாதிரியான அறிக்கையின் மூலமாக? இல்ல, ஆக்சுவலா நீங்க இந்த 3 பக்க அறிக்கையிலேயே நீங்க ஒரு விஷயத்த மற்ற கட்சிகளை விட இது சாதாரண கட்சி இல்லைன்ற மாதிரி சொன்ன விஷயத்த வச்சுதான் அந்த டிபேட் தொடங்கியதாக இதற்கு ஒரு மூலமே அங்கிருந்து தான் புறப்பட்டுச்சுன்னு சொன்னீங்க. ஆனா நான் இதுல பார்த்த விஷயத்திலே பாத்தீங்கன்னா ரொம்ப நுட்பமா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதுக்கு இடைச்சொருகளாக ஆங்கில வார்த்தை பயன்படுத்தி இருந்தாரு. அதாவது ஒரு சிட்டிசன் எப்படி இருக்கணும், ஒரு நல்ல குடிமகன் குடும்பத்துக்கு ஏத்தவன் எப்படி இருக்கணும், அப்படிப்பட்டவனதான் அந்த நாட்டு எப்படி ஏத்துக்கும் அப்படின்லாம் ஒரு விஷயத்தெல்லாம் வெளிப்படையா சொல்லியிருந்தாரு. நடிகர் விஜய் நான் ஒரு ஆரம்ப காலத்துல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். 2வது நான் அரசியல் செய்தியாளராகவும் இருந்திருக்கேன், சினிமாவிலையும் தொடர்ந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக அந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய இடங்களை நம்ம சுட்டி காட்டுறோம், அது அவர்களுக்கு தவறாக தெரியுது. அதனால நம்ம ஒரு ஹேட்டராவே ஃபாலோ பண்றாங்க. ஆனா இப்பவும் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இவர்கள் இதுவரைக்கும் அவர் மீடியாவை சந்திக்கலன்னா அந்த குற்றம் இருக்குதான் செய்து குற்றச்சாட்டு. ஏன்னா நீங்க மக்களுக்கும் நீங்க யாருக்கு வேலை செய்ய போறீங்க, மக்களுக்கான அரசியல்னு சொல்றாரு. மக்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத விஷயத்தெல்லாம் நான் கொண்டு கொடுக்க போறேன்னு வராரு. அப்ப மக்களுக்கும் இந்த அரசியலுக்கும் இடையில பாலமாக இருக்கிற அரசியல்வாதிக்கும் இடையில இருக்க பாலமா இருக்கிறவர்கள் மீடியாவை சேர்ந்தவர்கள் தான். அப்ப மீடியாவையே நான் பார்க்க மாட்டேன், எந்த கருத்தையும் சொல்ல மாட்டேன்னு சொல்றதே முதல் தவறாக நிச்சயமாக மக்களால் பார்க்கணும். அது கூட விட்டுருங்க, பரவாயில்ல. ஆனால் இந்த கடிதம், இப்ப இந்த கடிதத்துக்கு வந்துருவோம். 3 பக்க கடிதத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மிகச்சிறந்த குடிமகன், ஒரு நல்ல குடிமகன் எப்படி இருக்கும்னா குடும்பத்தை முதல்ல கவனிக்கணும்ன்றாரு. இங்க நான் இடைச்சொருகளாக ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். சில நாட்களுக்கு முன்பாக இவருடைய பொதுச் செயலாளர் என்ன பேசினாருன்னு தம்பி வந்திருக்காரு, ஒருத்தர் புதுசாக தான் பாக்குற அவரை. அவர் ரொம்ப அருமையா பேசினாரு, ரொம்ப அழகா இலக்கியத்தனமா பேசுறாரு, அவருக்கு வாழ்த்துக்கள். அதே நேரத்துல அவர் என்ன சொன்னாரு, தீபாவளிக்கு லீவு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, போனஸ் தேவையில்லை, சம்பளம் தேவையில்லை, உன் வேலையே வேண்டாம், நீ தளபதியை பார்க்கவான்னு சொல்றது ஒரு அரசியல்வாதிக்கு, ஒரு அழகான அரசியல்வாதிக்கு அழகான ஒரு கேள்வி. இந்த நேரம் பதில் சொல்லிருக்கணுமா வேண்டாம்? ஓகே, இல்ல நான் ஒரு பதில் சொல்லட்டா, ஒரு நிமிஷம் தாராளமா சொல்லுங்க. இல்லைண்ணே, ஐயா அப்படி வேண்டாம் வந்துடுங்கன்னு சொல்லல, நடந்த நிகழ்வை சொன்னார். ஒரு நாங்கள் கண்கூடாக பார்த்தோம், ஒரு தோழர் அவர் பேசி முடிச்சிட்டோம். தொடங்கி நீங்க பேசி முடிச்சிருங்க, அப்புறம் அவர் 2வது சுற்றுல அதுக்கு பதில் சொல்லிட்டோம். ஏன்னா நான் இது குற்றச்சாட்டா சொல்லல. ஒரு பொது இடத்துல நீங்கள் எப்படி சொல்ல வேண்டும்னா, அப்படி வரவன் தான் தளபதி ரசிகனா இருக்க முடியும்னு சொன்னது அவர் தான். வீடியோ ஆதாரம் இருக்கு. அவர் என்ன நோக்கத்தை சொன்னாரு, குட்டி கதை சொன்னாரெல்லாம் முக்கியம் இல்ல. இன்னைக்கு வைரலாக என்ன போயிட்டு இருக்குது, சரி அது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். குடும்பத்தை நேசிக்கிறவர்கள் தான் அப்படி இருக்கணும்னா, ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன தவறு நடந்துருச்சுன்னா உடனடியாக அதற்கு மாற்று கருத்தை பேச வேண்டிய இடத்துலதான் நம்ம மரியாதைக்குரிய விஜய் இருக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்லிருக்கணும், இந்த 3 பக்க அறிக்கையிலே இதையெல்லாம் சொல்கிறவர் கட்டுக்கோப்பா இருக்கணும். ராணுவ கட்டுப்பாடுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இந்த வார்த்தையை பெரும்பாலும் அம்மையார் ஜெயலலிதா பயன்படுத்திருக்காங்க, ராணுவ கட்டுப்பாடுன்ற ஒரு விஷயத்த. ஆனால் நீங்க எடுத்து பாருங்க, அவர்கள் நடத்துகிற கூட்டங்களில் எல்லாம் இன்னைக்கு தொண்டர்கள் அதீத ஆர்வத்தினால ரசிகர்களா தான் இருக்காங்க, இன்னும் தொண்டரா மாறல. அவங்க எங்கே அந்த கட்டுப்பாடும் ஒழுக்கமும் இருக்கு? அவர் எங்கெல்லாம் ஒரு பொதுச் செயலாளர், ஒரு கட்சிக்கு ஒரு மிக முக்கியமானவர் சார். அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அவர் புடிச்சு இழுத்துக்கிட்டு அதாவது ஒரு ஒழுங்கீனம்னா இப்ப சொல்றாங்க,
இப்ப நடந்திருக்கு இல்லையா, காலையில அதிகாலை நடந்த அந்த கூட்டத்துல கூட, அந்த கால்கோல் விழால கூட ஒரு கட்டுப்பாடான்ற ஒரு விஷயம் அப்படின்றது வந்து சுத்தமா துளியும் இல்லை அப்படின்றது அங்க போன நண்பர்களே தெரிஞ்சிருக்கும். நாம இதை குற்றச்சாட்டா சொல்லல, இதெல்லாம் உங்களுக்கான ஆலோசனை தான். இனி வருங்காலங்கள்ல எந்த இடத்துல எப்படி இருக்கணும், ஏன்னா நிச்சயமா ஆர்வம் இருக்கும் சார். முதல் முறையாக அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, முதல் மாநாடு, வேகமா இருப்பாங்க, சரின்னு நினைப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது அவர்களுக்கு பாதகமா கோடாங்கி சார், உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட கோபம் ஏதாவது இருக்குதா? இல்ல இல்ல இல்ல, அவருக்கு சரியா புரிய வைக்கணும்ன்றதுக்காக இதை சொல்றேன். எனக்கு எந்த கோபமும் கிடையாது சார். எனக்கு அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க சொல்ற எல்லாம் செயல்ல இல்லையே, சினிமால இருக்க மாதிரி தான் வரீங்க சார். அடிப்படையில நிறைய செய்ய வேண்டியது இருக்கு சார். இந்த ஓராண்டு காலத்துல எத்தனை தலைவர்கள் உருவாக்கி இருக்க முடியும்? அவர் இந்த இணையத்துல கட்சி ஆரம்பிச்சிட்ட பிறகு இன்று வரைக்கும் தாவேகாவின் சார்பில் தெரிந்தவர்கள் 2 முகம் தான். ஒன்னு விஜய், இன்னொன்னு புசி ஆனந்த். இதுவரைக்கும் இவரெல்லாம் மாவட்ட தலைவர், இவர் நகர தலைவர், இவர் மாநில நிர்வாகி. ஏன் சொல்லல? ஏன் அவர்களை முன்னிலைப்படுத்தல? இத்தனை நேரத்துக்கு நீங்க எவ்வளவு தூரம் செஞ்சிருக்க முடியும்? எத்தனையோ போராட்டங்களை இறங்கி வேலை பார்த்திருக்க முடியும். அது என்ன மாநாட்டுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன்றது? எனக்கு அந்த அரசியல் புரியவே இல்லை. அரசியல் தெரியுமான்னு கேக்குறது வேற விஷயம் சார். எல்லா இடங்களிலும் நீங்களே உங்களை மாத்திக்கிட்டே இருக்கீங்க. முதல்ல ட்விட்டர் அக்கவுண்ட்ல வேற ஒரு புகைப்படம் வச்சிருந்தீங்க, அப்புறம் வேற மாத்துறீங்க. இப்ப திரும்பவும் அந்த கால்கோல் விழால பெரிய பேனர் கட்டியிருக்காங்க. அந்த பேனர்ல என்ன புகைப்படம் இருக்கு? இது எல்லாம் பேசு பொருளா மாறும். நான் இதையெல்லாம் சுட்டி காட்டுவது நோக்கம் என்னன்னா, நான் ரெகுலரா விஜய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதால அவரை சுத்தி இருக்கிறவர்கள் சொல்ற எல்லாத்தையும் ஃபாலோ பண்றாரு. ஆனா கள அரசியலை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. இந்த இடம் தமிழ் மண் வந்திருக்கு இல்லீங்களா, இது மற்ற மாநில அரசியல் மாதிரி கிடையாது சார். இது வித்தியாசமான அரசியல் களம். இந்த அரசியல் களத்துக்குள்ள நீங்க செய்வதும் ஒன்னா இருக்கணும், நீங்க சொல்வதும் ஒன்னா இருக்கணும், திரையிலும் ஒன்னா இருக்கணும். அதுதான். ஏன்னா எம்ஜிஆர் ஏன் போல்றாங்க, கொண்டாடுறாங்க? அவர் திரையிலும் தன்னை நல்லவனாவே காமிப்பார், மிகச் சிறந்த மனிதனாக காமிச்சு எல்லாரையும் காப்பாத்துறவரா காட்டுவாரு. ஆனா திரை என்பது வேறுன்றீங்க. நீங்க மது ஒழிப்புக்கு எதிராக பேசுறீங்க, உங்க திரைப்படங்கள் முழுக்க என்ன காட்டுறீங்க சார்? இதெல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க சார். ஓகே சார், ஓகே.